சென்னை நீலாங்கரை பங்களாவில் விஜய் வசித்து வருகிறார். நேற்று மாலை வீட்டின் மொட்டை மாடியில் விஜய் வாக்கிங் செல்ல வந்துள்ளார். அப்போது மொட்டை மாடியில் ஒரு இளைஞர் உட்கார்ந்து கொண்டிருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளார். விஜயை பார்த்ததுமே அந்த இளைஞர் எகிரி குதித்து ஓடி வந்து கட்டிப்பிடித்து விட்டார். இதனால் ஒரு நிமிடம் பதறிய விஜய் தன்னுடைய ரசிகர் என்று தெரிந்து கொண்டு அவரை மெதுவாக வீட்டின் கீழே அழைத்து வந்துள்ளார். இதற்குள் விஜயின் வீட்டில் பாதுகாப்பு பணியில் இருந்த செக்யூரிட்டிகள் உடனடியாக போலீசாருக்கு தகவல் தந்தனர். சிறிது நேரத்தில் அங்கு விரைந்து வந்த போலீசார் அங்கிருந்த இளைஞரை நீலாங்கரை போலீஸ் ஸ்டேஷனுக்கு அழைத்து சென்று விசாரித்திருக்கிறார்கள். அந்த இளைஞரின் பெயர் அருண். 24 வயதுடையவர். கடந்த 4 வருடங்களாகவே மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கிறாராம். தற்போது வேளச்சேரியில் உள்ள சித்தி வீட்டில் தங்கியிருப்பதும் விஜயை பார்ப்பதற்காகவே தனியாக கிளம்பி விஜய் வீட்டிற்குள்ளே நுழைந்ததும் விசாரணையில் தெரியவந்தது. எனினும் இவர் எப்படி மொட்டை மாடிக்கு போனார் என்பது பலருக்கும் வியப்பை தந்துள்ளது. விஜய் வீட்டுக்குள் நுழைந்து அதற்குப் பிறகுதான் மொட்டை மாடிக்கு செல்ல வேண்டுமாம். அது மட்டுமல்ல, விஜய்க்கு ஏற்கனவே மத்திய அரசு சார்பாக வாய்ப்பிரிவு பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது. இதனால் சுழற்சி முறையில் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். அப்படியிருந்தும் கூட அந்த நபர் எப்படி மொட்டை மாடிக்கு சென்றிருப்பார் என்று பாதுகாப்பு போலீசாரும் குழம்பிவிட்டனர். இவ்வளவு செக்யூரிட்டிகள் கட்டுப்பாடுகள் இருந்தும் இந்த இளைஞர் எப்படி மொட்டை மாடிக்கு சென்றிருப்பார் என்பதே அனைவரின் குழப்பமாக இருந்தது. பிறகுதான் விஜய் வீட்டின் பின்புறம் பகுதியில் உள்ள கேட் வழியாக இளைஞர் உள்ளே நுழைந்திருப்பது தெரியவந்துள்ளது. இதில் ஹைலைட் என்னவென்றால், இவர் நேற்று முன்தினமே விஜய் வீட்டுக்கு வந்துவிட்டாராம். ஒருநாள் முழுக்க விஜயை பார்க்க அவர் வீட்டு மொட்டை மாடியிலேயே தங்கியிருந்தாராம். இளைஞரின் நிலைமையை நேரில் கண்டு உணர்ந்த விஜய் இளைஞரை உடனடியாக மருத்துவமனையில் சிகிச்சையில் சேர்க்க அறிவுறுத்தியுள்ளதாக கூறப்படுகிறது. இதையடுத்து போலீசார் கீழ்ப்பாக்கம் அரசு மனநல காப்பகத்தில் இளைஞரை தற்போது ஒப்படைத்துள்ளனர். அங்கு இளைஞருக்கு சிகிச்சையும் நடந்து வருகிறது.